இன்றைய தினம் ஏகோனவிம்ச சர்க்க பிராரம்பா அப்படின்னு சொல்லிட்டு அது தபஸ்வினி வர்ணனம் அப்படின்னு பேர். சீதையை பற்றி வர்ணிக்கிற இந்த புத்தகத்தில் இந்த மாதிரி தலைப்பு கொடுத்துருக்கேன், தபஸ்வினி வர்ணனம்னு. அது இப்போ நாம் வந்து எவ்வளோதான் நம்ம உபன்யாசம் பண்ணினாலும் அதில் அப்படியே அனுப்பிச்சுக்கோங்க. படிக்க மேலாமல் டேட் வளர்ப்பாங்க அப்படியே அனுப்பிச்சிருக்காங்க. அது ஸ்லோகத்தை வந்து ஒரு 2 நிமிஷம். தபஸ்வினி வர்ணனம்னு பேரு. என்னதான் நம்ம உபன்யாசங்கள் சொல்லிட்டு இருந்தாலும் ஸ்லோகத்தில் படிக்கக்கூடிய ஒரு ஆனந்தம், அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய சந்தோஷம், மனஸ்திருப்தி வேறு எதுலையும் கிடைக்கிறதில்லை. அதனால் அதுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து ஸ்லோக பாராயணத்தை ஆரம்பிக்கணும். தஸ்மின்னேவ தத்காலே ராஜபுத்ரீ பரிந்திதா ரூபயௌவன சம்பன்னம் பூஷணோத்தமபூஷிதம் ததோ திருஷ்டைவ வைதேஹி ராவணம் ராட்சசாதிகம் ராவேபேத வராரோஹா பிரவாதே கதலீயசா ஆச்சாப்தியமுதரபூருभ्यां बाहुभ्यां च पयोधरौ उपविष्टां विशालाक्षीं वदन्तीं बलवर्धिनीं तस्ग्रीवस्तु वैदेहीं रक्षितां राक्षसे जनैः तत्र सीतां दुःखार्थां नामं सन्नविवर्णवे असम्प्रदायामासीनां धरण्यां संसितव्रतां छिन्नां प्रपतितां भूमौ शाखाविव वनस्पतेः मलमण्डनदिग्धाङ्गीं मण्डनारामण्डितां मृणाली पङ्कजिद्धेव विभाजिन विभाजित समीपं राजसिंहस्य रामस्य वज्रात्मनः सङ्कल्पाय संयुक्तैः यान्ति विमनोरथैः सुष्यन्ति प्रगतिवेगां ध्यानशोकपरायणां दुःखस्यान्तमुपश्यन्तीं रामां राममनुव्रतां वेष्टमानां तथा विष्टां पन्नगेन्द्रवधूमिव धूप्यमानां गृहेणेव रोहिणीं धूमकेतुना वृत्तशीलकुले जाताम् आचारवतिधर्मिके पुनःसंस्कारमापन्नां जातामिव दुष्करे अभूतेनापवादेन कीर्तिं निपतितामिव आम्नायानामयोगेन विद्यां प्रशिथिलामिव सन्नामिव महाकीर्तिं श्रद्धामिव विमानितां प्रज्ञामिव परीक्षीणाम् आसां प्रतिहतामिव आजतीमिव विध्वस्ताम् आज्ञां प्रतिहतामिव दीप्तामिव दिशङ्काले पूजामुपहतामिव पद्मिनीमिव विध्वस्तां हतशूरां समूमिव प्रभामिव तमोद्वस्तां पक्षीणामिवापगां वेदीमिव परावृष्टां शान्तामग्निशिखामिव पौर्णमासीमिव निशां राहुगस्तेन्दमण्डलाम् उत्कृष्टपर्णगमनां वृत्रासनविहङ्गमां हस्तिहस्तपरावृष्टां आकुलां पद्मिनीमिव अतिशोकासुरां सृष्टां नदीं विश्रावितामिव परया मृदयाहीनां कृष्णपक्षनिशामिव सुकुमारीं सुजाताङ्गीं रत्नगर्भगृहोचितां प्रप्यमानामिवोष्टेन मृणालीमतिरोद्धतां गृहीता मालितां स्तम्भे यूथपेन विनाकतां निःश्वसन्तीं सुदुःखार्थां गजराजवधूमिव एकया दीर्घया वेण्या स्वभवानामयप्रतः नीलया नीरदापाये वनराज्यामहीमिव उपवासेन शोकेन धामेन च भयेन च परीक्षीणां कृशां दीनाम् अल्पाहारां तपोधनाम् आयातमानां दुःखार्थां प्राञ्जलिं देवतामिव भावेन रघुमुख्यस्य सग्रीवपराभवं समीक्षमानां मृगतीमनिन्दितां सुपक्ष्मतां राजितशुभ्रलोचनाम् अनवरतां राममतीव मैथिलीं प्रणोभयामास वधाय रावणः। श्रीमद्रामायणे सुन्दरकाण्डे एकोनविंशः सर्गः समाप्तः सम्पूर्णः। रामाय नमः। ஒரு ஸ்லோகத்தை மட்டும் நம்ம வந்து சொல்லுவோம். தபஸ்வினி வர்ணனம்னு பேர் இந்த சர்க்கத்துக்கு சொன்னேன். அதில் ஒரே ஒரு ஸ்லோகத்தை பார்க்கணும். இந்த விசேஷத்தில் அந்த ஒரு ஸ்லோகத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, तपस्वी वर्णम उपवासेन शोकेन ध्यानेन च भयेन च परीक्षीणां कृशां दीनां अल्पाहारां तपोधनां तपोधनाன்னு பேர். தபஸ்ஸே தனத்தையா தபஸ்ஸே தனமாக வச்சுருக்கிறோம்.
உபவாசேன எப்பொழுதும் உபவாசம் 10 மாசம். சோகேன தியானேன பயேன எப்பொழுதும் சோகஸ்வரம். தியானேன பயேன தியானத்தையும் பண்ணிட்டு பயத்தோடையும் இருந்து பரீட்சீனாம் கிருஷாம் தீனம் அதிலேயே சரீரம் கிருஷமாக போய் அல்பாகாரம் தப்பவதனா அல்பாகாரம் பண்ணிட்டு அல்பாகாரம் உபவாசம் ரெண்டும் இதுவாக இருக்கு. தப்போதனமாக வச்சுட்டு ஆயாச்சமானாம் துக்கா சாம்ராஞ்சலியும் தேவதாமிவ ஒரு அஞ்சலியை பண்ணிட்டு தேவதை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு பாவேன ரகுமுக்கிய ரகு எப்போ வருவார்னு காத்துண்டு ரகுராமன் எப்போ வருவார்னு காத்துண்டு தசக்ரீவ பராபவம் தசக்ரீவனுடைய தோல்மையை எதிர்பார்த்துண்டு அனுவிரதாம் ராமமதீவ மைதிலி ராமனையே நினைச்சுண்டு பிரலோபயமாச வதாய ராவணா ராவனுடைய வதத்துக்கோசம் பிரலோகம் பண்ணிட்டு தால் அப்படின்னு தபஸ் பண்ணி அடுத்த சர்க்கம் விம்ச சர்க்கம் பிராரம்பா 20வது சர்க்கம் ஆரம்பம். ராவணஸ்ய அனுநயம்னு பேர். ராவணன் கெஞ்சறது நடிக்கிறது கேட்கறது ஏற்கனவே வந்துட்டாங்க. நடுப்புற தபஸ்வி எப்படி இருக்காருன்னு சொன்னார். ராவணனுடைய அவன் எந்த மாதிரியான இது பண்றான் அப்ரோச் அவருடைய இது எப்படி இருக்குன்றதை பார்க்கறதுக்கு இந்த ஒரு சர்க்கம். ஓம் ராம் ராமாய நமஹ. சதாம் பதிவிரதாம் தீனாம் நிரானந்தாம் தபஸ்வினீம் சாகாரைர் மதுரைர்வாக்கியர் நெதர்சயதராவணः மதுரமான வாக்கியத்தினால பிரயோகப்படுத்தான். ஆம் திருஷ்டானாகனாசுகுஹமானாஸ்தனோதரம் அதர்சன விவாத்மானம் பயான்னேதுவிச்சசி காமயே த்வாம் விசாலாட்சி பகுமன்யஸ்து மாம் பிரியே சர்வாங்குணசம்பன்னே சர்வலோக மனோகரே ஏகேதின் மனுஷ்யா வா ராட்சசா காமரூபிணः व्यपसंपदते सीते भयं मत्तस्समुत्थितं स्वधर्मो रक्षसां वीरो सर्वथैव न संशयः गमनं वा परस्त्रीणां हरणं सम्प्रमथ्य वा एवं चैतकामां नत्वां प्रक्ष्यामि मैथिली आमं कामशरीरे मे यथा कामं प्रवर्ततां देवी नेह भयं कार्यं मयि विश्वसे प्रिये प्रणयस्व तत्पेन मयि बन्धुस्वर्गलालसा एकमेवी धराशय्याध्यानं मणिनमम्बरम् अस्थाने विभवासश्च नैतान्यो औपयकानि ते विचित्राणि च माल्यानि चन्दनान्यगरूणि च विविधानि च वासांसि दिव्यान्याभरणानि च महार्हाणि च पाणानि शयनान्यासनानि च गीतं नृत्तं च वाद्यं च लभमां प्राप्य मैथिली स्त्रीरत्नमजमैवं भूः गुरुकार्तेशभूषणं मां प्राप्ते कथं न स्यात् कमलहासु विग्रहे. ஸ்லோகத்தை பேர் சொல்லிடுறேன். என்னை அடையிறதுனால மகாராணி பெரிய பெரிய ஆபரணங்கள் பாணாணி பிடிக்கக்கூடிய வஸ்துக்கள் சயனாணி பெட்டு ஆசனாணி உட்காரத்துக்கு ஆசனங்கள் கீதம் நிருத்தம் வாத்தியம் இதெல்லாம் சுலபமாக கிடைக்கும். ஸ்திரீரம் சமச வெய்வம் பூ அப்பேற்பட்ட ஸ்திரீயாக இந்த உலகத்தில் இருக்கலாம் அப்படின்லாம் சொல்லி குரு காத்தேஷ பூஷம் சரீரத்தில் என்ன விதமான அலங்காரம் தேவையோ அவ்வளோ அலங்காரத்துக்கு உண்டான வஸ்துக்கள் எல்லாத்தையும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இதத்தேகா சஞ்சானம் எவ்வனம் பிரதிவர்த்ததே எதனீதம் புடன்னை தீசோத சீக்கிரமபாவிவ ஸ்வாம் கிருத்வோபரதவன்யா ரூபகர்த்தா சமிஸ்மதிருட் நஹி ரூபோபமாத் பிரஞ்ஞாதவாஸ்தி சுபதர்சனே ஸ்வாம் சமாசாப்ய வைதேஹி ரூபியௌகணசாரணி கர்த்துமானனி வர்த்தேத சாட்சாதன்விதாமஹ யத் பஸ்யாமி தேகார்த்தம் சீதாம் சிதசாரணே तस्मिन् पदुश्रोणे चक्षुर्विमनिवर्धते भवमैथिली भार्या मे मोहमेनं विसर्जय भक्तीनां उत्तमस्त्रीणां ममाग्रमहिषी भव लोकेभ्यो यानि रत्नानि सम्प्रवत्साहतानि वै तानि वेद्भिः सर्वाणि राज्यं चेदिदहंसते विजित्य पृथिवीं सर्वां नानानगरमालिनीं जनकाय प्रदास्यामि तव हेतोर्विलासिनी नेह पश्यामि लोके अन्यं यो मे प्रतिबलो भवेत् पश्य मे समहद्वीर्यं न प्रतिद्वन्द्वमाहवे असकृत्संयुगे भग्ना मया विवृतितद्भजाः असक्ताः
वयम् असक्ता प्रत्यनेके दुस्तादमसुरासुराः इच्छया क्रियतामद्यं प्रतिकर्म तवोत्तमं सम्प्रभवां यसज्जन्तां तवाङ्गे भूषणानि च साधु पश्यामि ते रूपं संयुक्तं प्रतिकर्मापि संयुक्ता दाक्षिण्येन वरानने पुंक्षोभोगान् यथा कामं पिबवीरुरमस्व च यथेष्टञ्च प्रयच्छत्वं पृथिवीं बाधनानि च रमस्त्वमयि विश्रब्धा दट्टमाज्ञापयस्व च मत्प्रभावान्नलङ्घ्यास्तरलङ्कां बान्धवास्तव वृद्धिन्मामनुपश्यत्वं स्वयं भद्रे यशश्च मे किं करिष्यति रामेण सुभगे क्षीरवाससा निक्षिप्य विजयो रामो गजश्रीर्वणगोचरः प्रतिस्थण्डिलश्चारी च सङ्गे जीवति वा न वा न हि वैदेही रामस्त्वां द्रष्टुं वा लप्सते पुरोबलाकेरचुतेर्मेघैर्ज्योत्स्नामिवावृतां न चापि महस्तात् त्वां प्राप्तमर्हति राघवः हिरण्यकशमर्कीर्तिन्द्रहस्तगतामिव चारुस्मिते चारुति चारुणयत्वे विलासिनि मनोहरसि मे वीरुस्वर्णः पण्डनं यथा कृष्णकौशेयवसनां कल्पीव प्रणलङ्कतां त्वां दृष्ट्वा स्वेषदारेषु रतिं न उपलभाम्यः अन्तःपुरनिवासिन्यः स्त्रियः सर्वगुणान्विताः यावत्यो मम सर्वासां ऐश्वर्यं पुरजानकी मम ह्यसुरकेशां ते त्रैलोक्यप्रवराः स्त्रियः तास्त्वां परिचरिष्यन्ति श्रियमप्सरसो यथा यानि वैश्रवणे शुभ्रूरत्नानि च धनानि च तानि लोकां च दुश्रोणि वाञ्च भुक्व यथा सति न रामस्तपसा देवी न बलेन च विक्रमी न बलेन विक्रमी न धनेन मया तुल्यः तेजसा यशसापि वा पिब विहर रमस्व भुङ्क्षभोगान् धडनिजकं प्रदिशामि वेदिनीं च मयि ललरणे यथा सुखं पयि च समयं च ललन्तु बान्धवास्ते कुसुमिततरुजालसन्ततानि भ्रमरयुतानि समुद्रतीरजानि कनकविमलहारभूषितानि विहरमया सह वीरुकाननानि इत्यार्षेय श्रीमद्रामायणे सुन्दरकाण्डे 5 सर्गः सम्पूर्णः। रामाय नमः। श्लोकத்தோட 20வது சர்க்கம் சமர்ப்பிக்கு வந்தது. நிறையா விஷயங்கள் ராவணன் சீதையை பார்த்து ஏற்றுக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் பிரசன்ட் பண்ணுறாங்க. அதில் தான் இந்த ராமஸ்தபசா தேவி ந பலேன நவிக்கமி, ராமன் எனக்கு எதுக்குமே ஈக்குவலாக மாட்டான். ந தனேன மிஜாஸ்பரியா தேஜசா தேஜஸ்னாலையும் சரி யசஸ்னாலையும் சரி ஜீவஜீவா நம்ம அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் அவன் இருக்கானா இல்லையானே தெரியாது. இருக்குன்னு இந்த மாதிரி தான் கஷ்டப்படணும். என் கூடயே இருந்துடும். யதேஷ்டம் பிரயச்சந்தம் பிருத்திவீம்பா, நான் இது உனக்கு என்ன வேணுமோ, பிருத்திவி வேணுமா, தனம் வேணுமா, இச்சையா கிரியதாமத்திய பிரதிகர்ம தபோத்தம், இச்சையோடு வந்து சேரு அப்படின்னு சொல்லி பிவ மிக ரமஸ்வ புக்ஷ போகான். இங்கே சௌரியமா இருக்கிறான். புக்ஷ போகான் தனவிஜயம் பிரதிஷாமி வேதனீத்த பூமியே கொண்டு இறக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி அருணையும் பிரார்த்திக்கல. தன்னுடைய மனசுல இருக்கிற அபிலாஷையை சீதாதேவிட்டு சொன்னதுக்கு அப்புறம் ராவண திரஸ்கரணம்னு சொல்லி 21வது சர்க்கத்தில் ராவண திரஸ்கரணம், ராவணனை வெறுத்து ஒதுக்கு, திரஸ்கரணம்னா ரிஜெக்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம், மறுத்து தள்ளுறது அப்படிங்கிற சாராம்சத்தோட ஏகவிம்ச சர்க்க பிராரம்பா. மெல்லமாக சொல்கிறாங்க. ரொம்ப கத்திக்கெல்லாம் ஆர்ப்பாட்டங்கள்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்றது தான் சொல்கிறோம். சனைகி வச்சாராம் புரிகிற மாதிரி எடுத்து சொல்கிறாங்க. எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டால் தஸ்ய தத்வச்சனம் திருப்பா சீதா ரௌத்ரஸ்ய ரக்ஷசா ஆர்த்தா தீனஸ்வரா தீனம் பிரத்யுபாத சமையிருபச்சா. சம்ஸ்கிருதத்தில் கேட்கணும் படிக்கணும் அப்படிங்கிறேன். तस्य तद्वचनं श्रुत्वा सीता रौद्रस्य रक्षसः आर्ता दीनस्वरा दीनं प्रत्युपाद समैर्वचः. संस्कृतं படிக்கிறதுனால இதுதான் ஒரு லாபம். दुःखार्ता गति सीता वेपमाना तपस्विनी चिन्तयन्ती वरारोहा पतिमेव पतिव्रता. पतिயே பதிவிரதையா கொண்டவரான துக்கத்தோடு இருந்தும் அழுது கொண்டும் வேகமான நடுங்கி கொண்டும் தபஸ்வினியாக இருந்து கொண்டு சிந்தித்தே இருக்கக்கூடிய பிரத்யுவாத சமீர்வத திருப்பி பதில் சொன்னா
पूर्णमन्तरकृत्वा प्रत्युवाचसुनिस्मिता निवर्तय मनोमुक्तः सदने क्रियतां मनः नमः प्रार्थयितुं युक्तं सुसिद्धिमिव पापकृतनाय இதில் சொல்லும் பொழுது அன்றைக்கு சொல்லும் பொழுது இந்த ஸ்லோகத்தை 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அது எப்போ சொல்கிறது இந்த ஒரு தடவை நோட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு தடவை சுந்தரகாண்டம் மட்டும் பாராயணம் பண்ணி கொடுத்தேன். இந்த ஸ்கூலில் ஒரு டீச்சர் வாய்ப்பு தான் விஆர்எஸ் கொடுத்துட்டு வந்தேன். மீனாட்சி பேர் அவள் தெலுங்கா சுந்தரசன் நகரில் இருக்கா. அவாத்தில் வந்து சுந்தரகாண்டத்துக்கு பாராயணம் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். ஒரே நாளில் பண்ணணும் அப்படின்னா 2 நாள் எடுக்க வேண்டாம், ஒரு நாளில் பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரு நாளில் பண்ணுறது எப்படின்னு கேட்டால் அப்புறம் ஒரு 4 பேரை வச்சுருந்தோம். 2+2 4 பேரை வச்சுருந்தோம். 4 பேரை வச்சுருந்தா 68 சங்கத்தையும் 14 பிரித்து 4 பேருக்கு கொடுத்து காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்து ஒவ்வொரு சங்கத்துக்கும் ஒவ்வொரு நைவேத்தியமாக ஏதாவது விசேஷமாக பண்ணி அப்புறம் ராமபட்டாபிஷேக ராமனுடைய படத்துக்கு தேர்தல் அதுவும் ஆற்றுக்குள்ளேயே ஒரு தேர் மாதிரி ஒரு மண்டபத்தை பண்ணி அதுக்குள்ளே வச்சு அந்த 12 1:30 மணிக்குள்ளே முடிச்சு 2 மணிக்குள்ளே முடிச்சு இந்த மாதிரி ஒரு முடிக்க முடியுமா? 4 பேருக்கு 14 சங்கம் தான் 2 மணி நேரம் தானே கணக்கு. இப்போ நாங்கள் படிக்கிறது 18 சங்கம் முடித்தோம் அப்படின்னா முடிச்சு தான் இல்லை அவாவா அங்கேருந்து ஆரம்பிச்சுவார். எல்லாருக்கும் ஆத்தியத்தமாக முதல் சங்கத்தை படிச்சுட்டோம். கண்டினியூஸாக அவாவுக்கு அக்ஷதையை போட்டு இப்போ பாராயணம் ருக்வேத பாராயணம் பண்ணதாக இருந்தாலும் சங்கீதா பாராயணம் பண்ணுறதா இருந்தாலும் 8 மண்டலத்தை என்ன பண்ணுவாங்கன்னா 4 பேராக பிரித்து ஆளாளுக்கு 2 ஐட்டகத்தை கொடுத்து 4 2 8 அது மாதிரி வந்தோம். கண்டினியூஸாக நீங்கள் 2 பண்ணுவா. கடைசி அத்தியாயத்தை வந்து எல்லாரும் சேர்ந்து சொல்கிற மாதிரி அப்படிதான் பண்ணுற வழக்கமா? ஒருத்தர் முடிச்சுட்டு இன்னொருத்தர் பண்ணுறதுங்கிறது அது ஒருத்தரே பதிட்டு போயிடலாம். எல்லாரும் சேர்ந்து பண்ணுறது அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒருத்தர் முடிச்சுட்டு அடுத்தவா பதிட்டு ஆரம்பிக்கிறதுங்கிறது ஒருத்தரே வந்து 64 படிச்சுட்டு போயிடலாம் முடியாது. அதனால தான் இது என்ன பண்ணுறோம், ஒரே நாள் பாராயணம்னு பண்ணும் பொழுது 4 பேரை பிரித்து விட்டு 4 பேருக்கு அக்கத்தை போட்டு அவாவான முதல் சப்தத்தையும் எல்லாரும் சேர்ந்து போயிட்டோம். அதே மாதிரி கடைசி சப்தத்தை படிக்கும் போது எல்லாரும் சேர்ந்து முடியும். 6 மணி நேரம் ஆகும் இல்லையா? 6 மணி நேரம் வராது, 5 மணி நேரம். அதான் காலையில் 6 மணிக்கு ஆரம்பிச்சுட்டா 1:30 மணிக்குள்ள படிக்கும். ஆனால் பூஜைகளோடு சேர்த்து ஆரம்பிக்கிறதுக்கு கரெக்டாக அதை டைம் பண்ணும். இதோட ஹோமம் பண்ணுறது ஹோமம் பண்ணுறது ஏன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் பொதுவாகவே வந்து சுந்தரகாண்ட ஹோமம் பண்ணுறதுங்கிறது நம்ம ஹோம விதானமாக வந்து இதுக்கெல்லாம் வந்து கல்பத்தில் பிரச்சனை பண்ணா கூட வைதிக பிரயோகத்தில் ஹோமத்துக்கெல்லாம் வந்து ஸ்லோகத்தை வச்சு பண்ணும்போது என்ன அந்த சுவாகாரத்துக்கு வந்து சதுர்த்தி சப்தம் வேணுங்கிறதுனால அதை எடுத்துக்கிறது இல்லை. வேதத்தில் மட்டும்தான் வந்து அப்படியே இருக்க வச்சு அப்படியே சுவாகாரம் பண்ணலாம். அக்னி வைக்கலே புரோகிதம் நெக்கசியாலே வர்ப்பிதும் சொல்லலாம். மற்றது எல்லாமே வந்து சுவாகா சொல்லணும்னா வந்து 4வது விபக்தியில இருக்கணும் அப்படின்னு ஒரு ரூல் உண்டு. அதுவும் தவிர கல்பத்தில் இருக்கக்கூடிய புராணங்கள் இதுக்குள்ள வரக்கூடிய ஸ்லோகங்களை வச்சு பண்ணுறதுங்கிறதுக்கு அது புராண பద్ధதியில பண்ண முடியுமே தவிர வைதிக பద్ధதியில் பண்ண முடியாது. இப்போ வைதிக பிரயோகத்தை போயிட்டு புராண ஸ்லோகத்தை அதை வச்சுட்டு போயிட்டா இப்போ 2 பற்றிலாம் பண்ணால் எத்தனை சங்கியா சொல்லுவார் அப்படின்றது அல்பாதாரம் பண்ணப்படுறது பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வரும். அதனால இந்த உத்தர பாரதத்தில் பண்ணும்போது அவள் என்ன பண்ணுறான்னா அவளுக்கு தனியாக ஒரு பிரக்கிரியை வச்சுட்டு இருக்காரு. சூத்திரங்கள்லாம் தனியாக வச்சுருக்காரு. அதை வச்சு அவள் பண்ணுறான். அப்படியே பண்ணாலும் நம்ம வந்து சுந்தரகாண்ட பாராயணங்கிற விஷயம் வந்துட்டு அல்பாதாரத்தை சுந்தரகாண்ட ஹோமங்கிற விஷயம் தான் சொல்லுவார். இந்த எவ்வளவு ஸ்லோகம் இருக்கோ அவ்வளோ வந்து ஆச்சத்திரம் கேட்கல ஆச்சத்திரம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகமாக பண்ணிட்டு இருக்கா. இப்போ பகவத்கீதா ஹோமம் அப்படிதான் பண்றான். பகவத்கீதா ஹோமம் 700 ஸ்லோகங்கள் அதை அப்படியே பண்றா. இது வெளியிலும் மாருதி ஹோமம்னு பேர். மாருதி ஹோமத்துக்கு உண்டான மந்திரங்கள் வேற. அது வந்து மூல மந்திரம். அந்த மூல மந்திரங்கிறது தத்துவத்தில் வந்து நிறைய இருக்கு. அதை வச்சு பண்றது. அதுல எல்லாம் வந்து விபக்தியோட அது வந்து தபஸ் பண்ணி அதை உருவாக்கின மந்திரங்கள் அதுல இருக்கும். இதுலயும் பண்றாங்க. இந்த 45 சுந்தரகாண்டம் மாருதி ஹவனை அப்படின்னு சொல்லிட்டு பண்றேன். அவன் இதுதான் இப்படிதான் ஸ்லோகத்தை சொல்லி பண்ணுவான். அது நம்ம இதுல வந்து பண்ண மாதிரி தெரியல. அதை பார்க்கணும். நான் வந்து சுந்தரகாண்ட பாராயணம் பண்றது வழக்கம் வச்சுட்டோம். ஹோமத்துக்கு வந்து இதை வந்து விதி பண்ணலை. திருப்பதியில் பண்ணும்போது 22 பேர் 36 மணி நேரம் பண்ணான் ஹோமம் வந்து. பட் செட்டு மாறிட்டே இருந்தது.
இந்த சர்க்கமானோட அடுத்த செட் வந்து உட்காந்து ஆனால் இப்போ தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து பழைய சம்பிரதாயத்தில் அதெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. இப்போ எல்லாமே இது வந்து புது சம்பிரதாயம் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து நம்ம ஊர்லாம் நடந்துதான் கேட்டால் அதெல்லாம் பண்ணிருக்க மாட்டேன். அப்போல்லாம் பண்ணவே மாட்டாங்க. நம்ம இதில் வந்து வெறும் ராமாயண கச்சையில் ராமாயண பாராயணம் இதோட இருக்கு. இப்போ எல்லாமே வந்து இப்போ தான் வந்து நம்ம புதுசு புதுசாக வந்து இது பண்ணிட்டு அதில் சொல்லும்போது சொல்லியிருந்தேன். நிவர்த்தைய பரோபத்தா சொதனே கிரியதாமனா நவா பிரார்த்திதம் இருக்கும் சுசித்தி மிகுபாவகிறது அப்படின்னு ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். நிவர்த்தைய மனோமக்தா மனசை என்னன்றது திருப்பிக்கும். சொதனே கிரியதாமனா தன் ஜனங்களோட தான் இருக்கணும். சொதனே கிரியதாமனா நவா பிரார்த்திதம் இருக்கும் சுசுத்தி மிகுபாவம். நல்ல சித்தி அடைஞ்சிட்டு பாபத்தை ஏற்படுற மகா சித்தி அனுமான சித்திகள் எல்லாத்தையும் அடைஞ்சதுக்கப்புறம் பாவத்தை பண்ணாத நமா பிரார்த்திக்கும். என்ன வந்து நீ பிரார்த்தனையே பண்ணக்கூடாது அப்படின்னு. அகாரியம் நமயாகாரியம் ஏகபத்யாவிகிரகம் புனம் சம்பிராப்தியா புண்ணியம் குலேமஹரிஜாசய. ஏதோ நல்ல புண்ணியம் பண்ணி நல்ல கொடுக்க நான் பிறந்திருக்கேன். என்னால் வந்து அகாரியம் பண்ண முடியல. அகாரியம் நமயா காரியம் ஏகபத்யாவிகிரகம் அப்படின்னு சொல்ல. ஏவமுக்வாது வைதேகி ராவணம் தம் யசஸ்மி ராட்சதம் கட்டடக்கிருப்பா பூஜோவச்சனம். அதை எதுக்கு சொல்ல வந்தேன் கேட்டால், வந்து காலையில் 6 மணிக்கெல்லாம் வந்துட்டு 8 மணிக்குள்ள 7 மணிக்குள்ள பூர்வாங்க பூஜைலாம் முடிச்சுட்டு அப்புறம் 4 பேருக்கு அக்ஷதை போட்டு பண்ணி ஆரம்பித்தோம். ஒவ்வொருக்கும் 2.5 மணி நேரம். இந்த 14 சரக்கு முடிக்கிறதுக்கு 3 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆச்சு. முடிச்சுட்டு சொல்கிறோம். அவள் எதுக்கு பண்ணிட்டாங்கன்னா பையனுக்கு வந்து நல்ல இடத்துல அட்மிஷன் ஆகணும்னு பண்ணினா. அந்த அட்மிஷன் எங்கே கிடைக்கணும் அப்படின்னா அவளுக்கு அந்த பையனுக்கு எங்கே அட்மிஷன் கிடைச்சது அப்படின்னு கேட்டால் ஐஏஎம் அகமதாபாத்தில் வந்து எம்பிஏக்கு போய் சேர்ந்தாங்க. அதுவும் இதுக்கப்புறம் தான் அது சுனாமிக்கு இதுக்கு அப்புறம் இந்த வியாதி வந்து சொன்னோம். அந்த வியாதி முடிஞ்சு அடுத்த வருஷம் 22 23 பண்ணிடுவான். அப்போதான் அவன் பண்ணான். அவன் எம்பிஏ அவன் எங்கே கேட்ட அட்மிஷன்னா அவளுக்கு வந்து எம்பிஏ வந்து ஐஏஎம் அப்புறம் கட்சி இப்போ கல்யாணம் பண்ணணும். அவளுக்கு வந்து கல்யாணமும் ஆகிடுது. ஒரு தடவை இந்த மாதிரி 4 பேராக மிச்சம் பண்ணணும். ஒரே நாளில் பண்ணணும் நடன் முடிச்சது 2-3 நாளாக மிச்சம் பண்ணணும். கேட்கல, ஒரே நாளில் பண்ணணும்னு சொன்னான். நாகமூப்பியகி பாரியா பரபாரியா சதீதவ சாதர்மம் அவேக்ஷஸ்வ சாது சாது விரதாந்தர यथा तव तथान्येषां दारालक्ष्या निशाचर आत्मानं मां कृत्वा स्वेदारेषु रज्यताम् अदुष्टं स्वेदारेषु तबलं सविचेन्द्रियं नयन्ति निकटं प्रश्नं परदाराः पराभवं यशन्तो नवासन्ति सतो वा ताडुवन्तसे तथा हि विपरीता ते बुद्धिराचारवर्जिता अतो मिथ्या प्रणीता मा पच्छ